அப்போ 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 இந்த அநியாயத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டி பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா இப்படி? மாட்டுக்கு போடுற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. வாடா. இந்த அம்மா டாக்டர் அம்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இது வரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி, அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன அக்கா டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா காலையில இருந்து சகன தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடிய சக்கரத்தி, உனக்கு அம்புடு திமுறா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்பவும் அவ வேன்ல வர்றா. நான் போய் மருதனை கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மருது எதுக்கு? இந்த விளக்கமானே போதும். பெஞ்சாமனை வீசி போடுவேன் வீசி. ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. அத்தாச்சி நீங்க முன்னாடி போங்க. முதல்ல போங்க நீங்க. போங்கண்ணா. வாத்தா, நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். கிழவி, இது யாரு கூப்பிட்டிய? உன்னையத்தான். என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமையா போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா அவங்க வேலை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா கேட்டீங்க. நான் கூட அந்த மாதிரி தான் கேட்டேன். இந்த ஊர் சாகர்காரே மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பெரிய கிரிமினலா இருப்ப போல் இருக்கு. மேடம், முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசியை போடுங்க. நான் என்ன மாட்டோம் நான் சொன்னேன். ஏத்தா, நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு முட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யார் இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருதுவை நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன மாடா? ஏய், இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணன் சட்டை கட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? ஏய், என் நேரம் விடாது. இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது, ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அதை இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. பட் நான் அதை பெருசா நினைக்கல. நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடிங்கிடுவியே. என் மாமனையே டேசல்ல கொண்டு போய் உட்கார வச்சவளாச்சே. உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவேன். நீ இந்த ஊரை விட்டு போனதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்ன சித்தப்பூ குத்து கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அப்போ சொல்லுங்களா அப்போ. ஏமா, நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம்
நான் போய் தடுப்பு ஊசி போட வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கேதான் இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன். சித்தப்பு ஏமாந்துடாதீங்க. இவ ஊருக்கு ஊசி போடுறது முக்கியம் இல்ல, நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம். ஆமா ஆமா, நீ இங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. நல்லபடியா ஊரை காலி பண்ணிட்டு போய் சேரு. கரெக்ட் சித்தப்பு. மன்னிச்சிருங்க சார். வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் இங்கேதான் உங்களோட தான் தங்க போறேன். குட் பை. அடியாத்தி, என்ன சித்தப்பு இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா? அம்புட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள. ஏன் சித்தப்பு, இவ எங்க தங்குவா, எப்படி தங்குவா? கூடலிங்கம், நீ குடுத்து வச்ச வேண்டா, தப்பிச்சிட்ட. ஏன்டா வத்திரிச்சல் கொட்டுறீங்க? கை தேங்காய் பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு வலியோ வலியோன்னு வலிக்குது. அம்மாயோ கூடலிங்க, பாப்பா, ஸ்டேஷன்ல இருந்து எப்போ விட்டாங்க மருது? சாயந்தரம் தான் விட்டாங்க. ஆமா, இங்க உட்காந்துருக்கீங்களே, கையில என்ன? அதை ஏப்பா கேக்குறேன்? நம்ம ஊர்ல புதுசா டென்ட் கொட்டை வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம் போட்டிருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன். மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே. அட, அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டென்ட் கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்க. ஓஹோ, டென்ட் கொட்டகை போட்டு தங்கியிருக்காளா? அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. ஏய், உன்னதான். என்ன? இப்போ உன் டென்ட்டை நான் எரிக்க போறேன். பொம்பளையாச்சான்னு பாக்குறேன். கட்டிக்கிற துணிமணி இருந்தா எடுத்துக்க. கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய், உனக்கு ரொம்ப திமிரடி. எங்க வந்த? நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாத்துட்டு போக வந்தியா? என்ன மன்னிச்சிரு, எனக்கு மழை வரும்னு தெரியாது. மழை வந்தது மனசு கேட்கல, அதான் ஓடி வந்தேன். வந்த, பார்த்த, நீ போலாம். நான் பார்த்துட்டு போறதுக்காக வரல, நீ மழையில நனையக்கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். நான் நினையறத பத்தியோ காயறத பத்தியோ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ ஏன் நனையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. பக்கத்துல எங்க தோட்ட வீடு இருக்கு, அங்கே நீ பாதுகாப்பா இருக்கலாம். எந்திரிச்சு வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சொல்றத கேளு, மழை பலமா வருது. எந்திரிச்சு வா. நான் வரல. இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன். விடு என்ன.